மக்களே, எங்கள் ஊர் பகுதியில் நிறைய நீர்நிலை இருக்கக்கூடிய பகுதியில், வரப்பு பகுதியில் அந்த காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தின ஏராளமான மருத்துவ குணம் மிக்க செடிகள், தாவரங்கள்லாம் நிறைய இருக்குது. அது இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் யாரும் தெரியாது. அதோட பயன்பாடும் கிடையாமல் போயிடுச்சு. அப்படி ஒரு 2-3 விதமான மருத்துவ பயன் நிறைந்த ஒரு தாவரங்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஐயா 2 பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட போகிறோம். ஒரு செடியிலேருந்து அதோட விதையிலேருந்து எண்ணெய்லாம் தயாரிச்சிருக்கிறாங்களாம். அது முன்னாடி பயன்பாட்டில் இருந்திருக்கு. அப்படியான அது அழகாக மஞ்சள் கலரில் பூ பூத்துறக்கூடிய ஒரு செடியை நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அந்த தாவரத்தோட பெயரோ, உங்கள் பகுதியில் என்ன பெயர் சொல்லி அழைப்பாங்க, அந்த செடியோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நம்ம வீடியோ பதிவு பண்ணுறது இதம்பாடல் அப்படின்னு சொல்லுவோம். ராமநாதபுரம் மாவட்டம் இதம்பாடல், கீழக்கரை டு சாயல்குடி போகிற வழியில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பகுதி. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை, அந்த நீர்நிலையில் தான் இந்த செடிகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இதே செடி தான் இது காஞ்சிருச்சாயா? இது காஞ்சிருச்சு. இதில் விதை இருக்குமா? இந்த விதை தான் இது. இந்த விதை தான் இந்த விதை. மறுபடியும் கொஞ்சம் அது எடுங்க பார்ப்போம். இது என்ன என்ன செடியா இது? இது குறுக்கு செடின்னு சொல்லுவாங்க, குறுக்கரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பயன்படுத்து? இது அந்த காலத்தில் எண்ணெய் எடுத்திருக்காங்க. இப்போ இதில் எண்ணெய் எடுக்கிறது யாருக்கும் தெரியாது. ஓ, இந்த விதையிலேருந்து எண்ணெய் எடுப்பாங்க. எதுக்கு அது பயன்படுத்துவாங்க? அது எதுக்கு பயன்படுத்துறாரு தெரியாது, ஆனால் எண்ணெய் எடுப்பாங்கன்னு தெரியும். ஆமாம், இப்போ உள்ளவங்களுக்கு இதுலேருந்து எண்ணெய் எடுக்கிறது தெரியாது. இது ஆனால் மருத்துவ செடி தானே? ஆமாம், மருத்துவ செடி தான். ஆமாம், இப்போ இந்த எண்ணெயெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இதை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த செடிக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? குறுக்கரிசின்னு சொல்லுவாங்க. குறுக்கரிசி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் குறுக்கரிசி. குறுக்கு அரிசி. ஆமாம், இந்த இது அரிசி செடி, அரிசி போல இருக்கிறதுனால. ஆமாம், அரிசி போல இருக்கிறவங்க இந்த விதையிலேருந்து எண்ணெய்லாம் எடுப்பாங்க. எண்ணெய் தான் எடுப்பாங்க. எண்ணெய் எதுக்காக இதை பயன்படுத்துவாங்கன்னு தெரியல. தெரியாது. நீங்கள் ஆனால் சின்ன வயதில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். பூரா இருக்கும். பூரா இருக்கா? என்ன கற்று இருக்கும் அதில். ஆடு திங்க நீர்முள்ளி இல்லையா? நீர்முள்ளி. இப்போ இந்த ஊதா கலர் பூ இருக்கு. பூ இருக்குல்ல, ஊதா கலர் பூ. இது ரொம்ப பெருசா வளரும்ல? பெருசா வளரும், இவ்வளோ வேறும் வளரும். இந்த விதையை மருந்துக்கு தான். இந்த விதையை மருந்து எடுப்பாங்க. இவ்வளோ வேற வளரும். இது ஆடு திங்கி. இப்போ கிராமங்களில் இது போல வரப்புகளில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ செடி தான். மருத்துவ செடி இருக்கு. இதுலயும் விதை வரும்ல? நீர்முள்ளி விதை இருக்கும். காமிக்கிறோம். பயன்பாட்டுக்கு முதல்ல அரிசி கொண்டு இருக்காங்க. ஒன்றும் அரிசி காண. இப்போ வேற ஏதாவது இதில் மூலிகை செடி இருக்கா? துளசி இதுக்கெல்லாம் தெரியுமா? துளசி, இதில் துளசி இருக்குன்னு. அந்த இது துளசின்னு அது இல்லை. இது செந்தவட்டி செடி. இது பட்டுச்சுன்னா அரிக்கும். அத்தாடி, இதான் செந்தட்டியா? செந்தவட்டி. லேசா அப்படி காந்தமே மேலே பட்டுச்சுன்னா காந்தம் ஆகணும், அப்படியே வீங்கிறோம். தடுப்பு ஆயிரும். அதான் செந்தவட்டி செடி. இப்போ யாராவது இதை வச்சு இந்த செடியை வச்சு மேலே தொட்டு விட்டா போதும். ஆமாம், இப்படி உள்ளங்கையில் பிடிச்சா ஒன்றும் செய்யாது. இதில் வச்சா, கரிஞ்சதையில் வச்சா தான் அடிக்கும். உள்ளங்கையில் வச்சா அது ஒன்றும் செய்யாது. இது அதோட விதையா? அதோட விதை. இதுதான் குத்துறதா? ஆமாம், இலையும் இப்படி தலைவனா கூட அரிக்கும். இது அதிகமாக அரிக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது நடந்து போகும்போது காலில் பட்டுருச்சாலும் காந்தம். காந்தம் ஆடு போயிடுச்சு. சரி, சரிங்க. உங்கள் பேருங்க? முருகவேல். முருகவேல், நன்றியா. அது குறுக்கரிசி. குறுக்கரிசியா? குறுக்கரிசி கரையேன்னு இருக்கு அந்த அரிசி. அது மருந்துக்கு எடுப்பாங்க. மருந்துக்கா? என்ன எடுப்பாங்களா? ஆமாம், அது கருப்பாக இருக்கும் அரிசி. கணக்கரையர்னு கேப்ப மாதிரி இருக்கும். அதை தட்டி விற்பாங்க. எதுக்கு? எண்ணெய் எதுக்கு? எண்ணெய்க்கு எடுப்பாங்க. அந்த எண்ணெய் எதுக்காக பயன்படுத்துவாங்க? எப்போ எடுத்து
விளைஞ்ச இல்லைம்மா, அந்த எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க? அது என்னமோ எண்ணெய்க்கு எடுப்பாதையா தெரியல என்ன? வா வா ஐயா அப்படி போச்சு பழைய காலத்துல வந்து குறுக்கெண்ணெய் எண்ணெய் எடுப்பாங்க. குறுக்கெண்ணெயா? குறுக்கெண்ணெய் கடலாட்டில இருந்து வாங்கிட்டு போய் இது வந்து நம்ம கடுகு இருக்குல்ல, கடுகு இந்த இருக்குல்ல, கடுகு மாதிரி இருக்குது. கடுகு மாதிரி இருக்குது. கடுகு கொஞ்சம் பெருசா இருக்கு, அதோட சிறுசா இருக்கு. இது குறுக்கு எண்ணெய்னு சொல்லி எடுப்பாங்க. கடலாடிக்காரங்க வந்து இதை ஊருக்கு இருக்குது. இப்போ அத்து போச்சு காலப்போக்கில் கம்மக்கார ஊரா இருக்கேன். அது தட்டினா 10 படி பாய்ச்சி பிடிக்கிட்டு தட்டி வந்து கடலாடிக்காரங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. படி இவ்வளோ உண்டு எண்ணெய் ஆட்டுவாங்களா? எண்ணெய் ஆட்டி குறுக்கு எண்ணெய் எடுப்பாங்களாம். அது எதுக்கு பயன்படுத்துவாங்க? அது எதுக்கு பயன்படுத்துறான்னு தெரியல. குறுக்கு எண்ணெய் சொல்றாங்க. ஓ சரி. அது மட்டும் தான் சொல்ல வாங்கி எடுக்க வரலாட்டு நாங்க கேட்கறத குறுக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க. ஆனா இது மருந்துக்கு தான். மருந்து பொருள் தான். மருந்து எதுக்கு? ஆனா முள்ளா இருக்கு, கபட்டு தட்டணும் நொறு குத்து. குறுக்கு எண்ணெய். குறுக்கெண்ணெயா? நீங்க சின்ன வயசுல அப்ப அதிகம் பாத்திருக்கீங்க. ஆமா, கம்மாமாய்க்கு எல்லா இடத்துலயும் இருக்கு, தட்டிருக்காங்க, தட்டி அள்ளி கொடுத்துருக்காங்க. மருந்து மித்த பொருளுக்கு குறுக்கு எண்ணெய்க்கு ஒரு பொருளுக்கு ஆகுமா கடலாடிக்காரர் வந்து எடுப்பாங்க. அப்போ உடம்பு வலிக்கு இதை பயன்படுத்திருக்காங்க. போட்டு பத்தாத. ஆமா தானே வரேன். இப்பெல்லாம் இதை யாரும் இப்படி பயன்படுத்துறது இல்ல. பயன்படுத்துற அளவுக்கு இது இப்ப இல்ல போச்சு. இல்லாம போயிருச்சு. ஆமா, இல்லாம போச்சு. இப்ப ஏன்னா கண்டதெல்லாம் ரெண்டு படத்து கம்மாய்க்கு ஊருக்கு இருக்கேன். இப்ப அடுத்து போயிட்டு இருக்கு. முன்னாடி நிறைய இருந்துச்சு. கம்மாய்க்கு இருக்கேன். இப்ப இல்ல. இதெல்லாம் ஒட்டி கொஞ்சம் காலத்துல மாறி இருக்கலாம். இருக்காது.